நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா பண்ற ஒவ்வொரு விஷயம் அட்ராசிட்டி வேற மாதிரி இருக்குங்க. பிரச்சனை எதுவுமே வராது, எல்லா பிரச்சனையும் அடிச்சு தூள் கல்பிடுண்டாடோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் அடிச்சு தூள் கல்பின்னு போயிட்டு இருக்காங்க. அப்படி என்னென்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. வேற இல்லைங்க, அந்த அமுதா இருக்கால, அவர் வந்து எப்படி ஒரு அந்த டாக்டர் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கிறாங்க. ஆனா மறுபக்கம் அந்த ரிப்போர்ட் கரெக்டா நம்ம இனியாவுக்கு சாதகமா வாங்கிறாங்க. இது எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அமுதா என்னென்ன கிரியேட் பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அமுதா வந்து ஐயோ அடுத்து யாழ்னியை மாட்டி விட்டுருப்பா, யாழ்னி வயத்துல குழந்தை தெரிஞ்சிடும். அப்புறம் அப்படியே சும்மா நம்ம அண்ணா புட்டிச்ச வெளுத்து ஒரே ஓட விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த யாழ்னி நிலமா அதோ கெதி இளங்கமா வெளியே போயிருவோம். அதுக்கப்புறம் இனியா துரத்துனா போதும், அந்த வீடியோ சொத்து எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இங்க நடக்கிறதே வேற விஷயங்க. கரெக்டா அந்த டாக்டர் இருந்து எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. நடந்த கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகேமா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், உங்க கணவனே சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னமா கவலை, நான் அதே சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர குழந்தை அருமையா இருக்குங்க. வேற லெவல் ஆரோக்கியமா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம தலைவனுக்கு அட்டடா, தலையும் புரியல காலும் புரியலாடு சுத்துதுராடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல ஒரு பக்கம் சுத்தின்னு இருக்காரு. யாழ்னிக்கு ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் என்னடா இது, நாம சொல்லவே இல்லை, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இனியா தாங்க. இனியா எப்பவுமே யாழ்னி கஷ்டப்படக்கூடாது, யாழ்னிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, நெருங்க விடக்கூடாது. நான் எதுக்கு இருக்க தங்கச்சியா, அவ என்ன பாத்துக்கிட்டா, என்ன வளர்த்தா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறான், அப்படிப்பட்ட அவளை நான் எந்த சமயத்துல விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வர்றதோட மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை ஏற்படுத்த முக்கியமா நம்ம விக்ரம் தான் காரணம். விக்ரம் போலீஸ் ஆபீசர்ல அவர் சொல்றதா ஒரு விதத்துல நியாயமா இருக்கும், அவர் சொன்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ல இவங்களும் செஞ்சுட்டாங்க, ஹெல்ப் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு நல்லா நாமளே புரிஞ்சுக்கணும். சரி, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாயா இருக்கல்ல, அவ விஷயத்துல விக்ரம் குறுக்க போறாரு, அதான் அந்த கேஸ் விஷயத்துல. அதனால அந்த ஜெயில் வார்டன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விக்ரம் மேல எதனா ஒரு கேஸை திருப்பி போட்டு விக்ரம ஒரே அடியா வேலையை விட்டு தூக்கிடணும். அதுக்கப்புறம் விக்ரம் இதை சம்மந்தப்பட மாட்டான், வேற யாரான வந்தா காசு கொடுத்து சம்பாதிச்சலாம். அந்த விக்ரம் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கான். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. ஆனா என்ன பண்ண போறாங்க சத்தியமா எனக்கும் புரியல. பாப்போம், பொறுத்து ஆழ்வார் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க, பொறுத்து இருந்து பாப்போம் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும். ஆனா மூல காரணம் கரெக்டா அந்த மாயா தாங்க. மாயா இருக்கிற வரையும் அந்த இதே நாசமா போயிடும் அந்த ஊரே. அந்த அளவுக்கு எதனா ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் 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 கொண்டு வந்து ப்ரெஷர் ஆக்கி விட்டுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு என்னடா இது பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவரு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயின்னு இருக்காரு. அந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இந்த விஷயம் நடந்துச்சுங்க. எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பயங்கரமா டெரர் ஆயிடுச்சு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.